நீங்க எங்க மம்மம் சொல்லுங்க. ஐயோ எனக்கு அப்படி வருது. ஐயோ நான் ஓடுறேன்டா டேய், என் சாக்கோட ஓடுறேன். தாத்தா கிட்ட தங்கச்சிங்க உங்களுடைய எந்த ஆட்டிடியூட் அல்லது எந்த ஒரு ஸ்டைல காப்பி அடிக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என் பாடி லாங்குவேஜே காப்பி அடிப்பேன் சார். நான் வந்து பேசும்போது கையெல்லாம் ஆட்டி நேச்சுரலா பேசுவேன். என் பேரு கிரிஷ். பெரிய மியூசிக் டைரக்டர், கையை ஆட்டாம பேச மாட்டாரு. அவ வந்து எப்படின்னா மூஞ்சி கூட வலிக்காம பேசுவா. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா வந்து யார்கிட்டயாவது பேசும்போது எப்படி கை தனியா போகும், கால் தனியா போகும், அப்படியே தலையெல்லாம் முடியெல்லாம் அப்படி விரிச்சு போட்டு பேசுவா. அப்ப நான் என்ன பண்ணி நேச்சுரலா இது கிடையாதுல்ல. கை கால அசைச்சு பேசுறது அக்கோட கேரக்டர். யார் கை நீட்டி பேசுனா? இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்காரன் வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. அவங்களால ஒரு இடத்துல கை கால் வச்சுட்டு பேசவே முடியாது. கை கட்டி போட்டீங்கன்னா வாயே திறக்காது. அந்த மாதிரி கேரக்டர். ஆட்டமண்டல பேச முடியாதா? ஏன் அவன் கைய புள்ள. இன்னைக்கு இப்ப கை பிடிச்சாச்சுல, இனிமே எங்க கொண்டு ஆட்டுவா? எனக்கு வந்து ஃபேஸ் மட்டும் தான் எக்ஸ்பிரசிவா இருக்கும். நான் கை கால்லாம் ஆட்டி பேச மாட்டேன். அவங்க தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அதை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. என் அக்கா பேசும்போது மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ரியாக்ஷன் பண்றானுன்னு தெரிய மாட்டேங்குது. என் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் காப்பி பண்றப்போ உங்க பாடி லாங்குவேஜ் நான் காப்பி பண்றேன் அப்படின்னு நான் பழி பண்ண ஆரம்பிச்சா இப்ப எனக்கு பழக்கம் இருக்கு. என்ன காப்பி அடிக்கிறார் உங்கள் தங்கச்சி உங்களிடமிருந்து? ஜென்ரலாவே இந்த ஹேர் நான் தான் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அப்படியே நம்மளோட மேனரிசம் மாதிரி இது நம்ம பண்ணதாச்சு. எனக்கு நிறைய விஷயம் இருக்கு சார் சொல்லணும்னா. அந்த மாதிரி இன்னைக்கு நான் போயிட்டு பியர்ஸ் பண்ணிட்டு வந்தேனா, நெக்ஸ்ட் டே இவ போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டா. அப்ப யார் காப்பி பண்றாங்க? தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? சரி நல்லா இருக்கே, தங்கச்சிக்காக நம்மளும் பண்ணுவோம். அப்போ யார் சரி இப்போ இங்க காப்பி பண்ணா? எப்படி இருக்கு? கிளாப் பண்ணுங்கப்பா, நல்லா இல்ல அது? ரீல்ஸ் பண்ணும்போது ஸ்மைல் நல்லா பண்ணுவேன். சோ அத பார்த்து அந்த ரீல்ஸ்ல என்ன பண்ணனும் அப்படியே காப்பி பண்ணுவா. வெக்கமா இல்ல? இல்ல. அவ சிரிச்சா அவளுக்கு அழகா தான் இருக்கும். பட் ஆனா எனக்கு சிரிச்ச இந்த சிங்கப்பல் இன்னும் எடுத்து கொடுக்கும். சோ அதனால நீ சிரிக்காத அப்படின்னு அவ நான் அழகா இருந்தாலும் இல்லன்னு தான் சொல்லுவா. பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்க மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாடா? அந்த பல்லு மேல உங்களுக்கு ஒரு பொறாம இருக்கு? ஆமா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எங்க பாப்போமே ஒரு 30 செகண்ட் சிரிங்க. அவங்கள பாருங்க. எஸ் சிங்கப்பல். அவளுக்கு எக்ஸ்பிரஷனே வராது சார். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அடுத்து என்ன காப்பி அடிக்கிறார்? லிப்ஸ பர்ஸ் பண்ணிட்டு கண்ணை மேல உருட்டி பாக்குறது. ஓ எப்படி அது? அக்காக்கு வந்து கண்ணு குட்டி, அவங்க அதெல்லாம் பண்ணாதான் கண்ணு இருக்கு தெரியும். எனக்கு முட்டை கண்ணு. நீ அது காப்பி அடிக்கிறேன். இப்ப அந்த பொண்ணு பேச்சோட பேச்சா உன் கண்ணு திருண்டுச்சு. வஞ்ச புகழ்ச்சி சார். வஞ்ச புகழ்ச்சி இல்ல, வஞ்சம் மட்டும்தான் இருக்கு, புகழ்ச்சிக்கே வேலை இல்லைங்க. நான் வந்து பேசுறப்போ நிறைய இங்கிலீஷ் வந்து எனக்கு அப்பப்போ வரும். அது வந்து இப்ப என்ன விட அதிகமா அவ தான் சொல்றா சார். அது வந்து அவளை வெறுப்பேத்துறதுக்காக சார். அவ முன்னாடி அவள மாதிரி பண்ணா அவ காண்டாவால. ஏய் கேர்ள், நான் ஓ முன்னாடி தாண்டி அப்படி பேசுறேன். பாத்தீங்க சார், இது கூட என்னோட எக்ஸ்பிரஷன் தான். இப்போ நான் ஒண்ணு பண்றேன்னா அதை அப்படியே அவ பண்ணுவா. நம்மள விட நல்லாவே பண்ணுவா. ஓகே எங்க இப்ப நீங்க அவங்கள ஏய் கேர்ள் நாமலா கூப்பிடுங்க. கூப்பிடல எப்படி ஏய் கேர்ள், நான் இவ்வளவு கெத்தா சொன்னேன் அதான் சார். கூப்பிடுங்க பாப்போம். ஏய் கேர்ள். ஆக்சுவலா இதான் நல்லா இருக்கு. இப்ப இந்த பக்கம் வருவோமா? அக்கா என்னை பார்த்து இதை காப்பி அடிச்சிட்டு யூ மாதிரி சிரிப்பா. இந்த மாதிரி இப்படி வச்சு அது ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு மாதிரி சிரிக்க. ஆனா இப்போ எல்லாருமே சொல்றாங்க இவ பண்ணதான் நல்லா இருக்கா. உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கா. வீட்ல வந்து நான் ஒரு குழந்தை மாதிரி தான் அம்மா கிட்ட பேசுவேன். அத ஒரு கட்டத்துக்கு மேல அவளையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி பண்ணீங்க? எப்படி கேப்பீங்க? நான் போயிட்டு மம்மி பாப்பாக்கு பச்சிக்குது, பாப்பாக்கு குக்குவா குடு, மம்மி சிக்கா ஆயிச்சா, சிக்கா பாப்பா பசிக்குது. எனக்கு அந்த அம்மாவை நினைச்சுதான் கவலையா இருக்குமா. சிக்கா குடு, அம்மா இது குடு அப்படின்னா பாவண்டா அவங்க. ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. சார் அம்மா அதுக்கு மேல சார் அம்மா எங்க கிட்டயே அப்படிதான் பேசுவாங்க. நானா? டேய் என்ன கொடுத்துற நீ? அம்மா வந்து நான் தான் மம்மி, எனக்கு வந்து நீங்க பீனட் பட்டர் வச்சு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்கணும். என்னடா நடக்குதுங்க? இது குடும்பமா குக்கு வித்து கோமாளியா? டே ஆளாளுக்கு ஒரு டோன்ல பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துல சகஜம்ல. நீங்க எங்க மம்மம் சொல்லுங்க. ஐயோ எனக்கு அப்படி வருது. ஐயோ இன்னும் 1 hour அவன் கூட இருந்த நீ என்ன பைத்தியமாக்கிடுவ. டேய் என்ன வேற செல்ல போடுடா. இந்த ஷோ முடிக்கிறதுக்குள்ள என்னவெல்லாம் சந்திக்க போகிறேன்னு தெரியவில்லை எனக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மம்மி பச்சிக்குது, சாப்பிட என்ன இருக்கு? மம்மி எனக்கு சிக்கன் செய்ய அதுல சாஸ் போடு, அப்புறம் வந்து உப்பு போடு, உப்பு நிறைய போடு, பெருங்காயம் போடு, நல்லா வறுத்து நல்லா முறுமுறுமுறுமா கொடு. இதுக்கு நடுவுல எங்க அம்மா ஓடிடுவாங்க. நான் ஓடுறேன்டா டே, என் சாக்கோட ஓடுறேன். நான் தான் எங்க மம்மியை ஃபர்ஸ்ட் சுஜாதான்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். இப்போ இவ வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா திடீர்னு சுஜான்னு கூப்பிடுறா. எங்க அம்மா சொல்றாங்க நீ எதுக்கு கூப்பிடுறேன்னு எங்க அம்மாவே கேக்குறாங்க. அப்ப இவ தானே காப்பி பண்றா. அவனும் சுஜாதான்னு கூப்பிடலையே, சுஜாமான்னு தானே கூப்பிடுறேன். நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக்கிக்கிறேன். இல்ல போய் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தைரியமே கிடையாது சார். தைரியம் இல்லன்னு இல்ல சார், எல்லாம் ஒரு மரியாதை தான். அம்மானு கூப்பிடுறதா மரியாதைனா அம்மானே கூப்பிட்டுக்க வேண்டியது. அப்புறம் எதுக்கு சுஜாதா சுஜாமாலா? இது வந்து செல்லத்தோட கலந்த ஒரு மரியாதை. அதுதான் சார் பெரிய பொண்ணுங்க
பேரு சுஜாங்கிற வேர்டு எங்க வந்துச்சுப்பா? அவ சுஜாதான்னு கூப்பிட்டா சார். ஆமா சார். அதுக்கு நானும் எவ்வளவுதான் சார் கத்துது, கம்மியா தீர்ந்துருச்சு சார். கொரியன்ல வந்து சராங்கே அப்படின்றது லவ்னு அர்த்தம் சார். கொரியன் சீரிஸ் பாக்கறதுனால அதை வந்து நான் வந்து சராங்கே அப்படி சொல்லிட்டு சராங்கே ஐ லவ் யூ அப்படின்னு அது வந்து சராங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது அவளும் வந்து எல்லாக்கிட்டும் சராங்கே அப்படின்னு சொல்றேன். அது ஏன் சொல்றேன்? அவளே கத்து கொடுக்கல சார். அவட்ட சராங்கே அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் திரும்பி எனக்கு சொன்னா சொல்லுன்னு கேட்கவே இல்லை. நீங்க என்ன லாங்குவேஜ்ல சொல்றீங்களோ அதே மாதிரி தான் நானும் லாங்குவேஜ் யூஸ் பண்ண பரவாயில்ல. ஏன் எல்லார்கிட்டயும் யூஸ் பண்றேன் சராங்கே? எல்லைகளை கடந்து உலக நாடுகள் மொழிகள் அத்தனையும் பிரச்சனை இருக்குது. நானா சார் எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் ஜிபி முத்து மாதிரி பேசுவேன் சார். இப்போ அவ என்ன பார்த்து காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்புதத்தை நினைச்சு மன்னிச்சிருங்களே. ஏல இப்படி பண்ற கிறுக்கு மென்டல் பையலா அப்படி சொல்லிட்டு நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் சார். இல்ல ஏல இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா ஃபுல்லி பவ பண்ண ஆரம்பிச்சிட்டா சார். அந்த மாதிரி செத்த பையலேங்க வா அப்படின்னு சொல்லுவா சார். நல்லா இருக்குல்ல சார்? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நான் இங்கிலீஷ்ல பேசுறத பார்த்து இவளும் அதே மாதிரி சீன் போடுறான்னு சொல்லிட்டு நான் வந்து ஹிந்திலாம் கத்துக்கிட்டேன் இதுக்காகவே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்போ நடுவுல கியா கியூ அப்படிலாம் பேசுவேன். இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட எனக்கு வாட்ஸ்அப்ல கியா அப்படின்னு மெசேஜ் அனுப்புறா. அட நார பயலுகளா, எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. சைனீஸ்ல சிஷினியானா தேங்க் யூ சார், துப்புச்சுனா சாரி சார். துப்புச்சுனா சாரியா? துப்புச்சு ரைட் வாட்ஸ்அப் பத்திரிசி. இங்க பாரு கெட்ட வார்த்தையில பேசாத. சோ நான் என்ன பண்ணுவேன், எங்க தாத்தா வரும்போது சிஷினியா அப்படின்வேன். ஏதாவது டவ் பண்ணிட்டா துப்புச்சு அப்படி சொல்லுவேன் தாத்தா கிட்ட. அத வந்து அடுத்த நாள் அவளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. தாத்தா கிட்ட போய் துப்புச்சு அப்படின்னு சொல்றா. என்ன கெட்ட வார்த்தையில பேசுற? உனக்கு மட்டும் தான் கெட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசவா? மூணு ஒய்யால போய் சார் அது கியூட்டா இருக்குல்ல பேசுறதுக்கு, அதனால. ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. இப்ப நான் வந்து கொஞ்சம் மலையாளம் தெரியறனால எந்தாடி அப்படி பட்டி அப்படி அப்படினா என்ன சார்? இந்த தெலுங்குல ஏமண்டி எல்லாம் இல்லையா? அது மாதிரி மலையாளத்துல ஐயோ கலக்குறீங்களே சார். இப்ப நீ அத எல்லாமே பார்த்துட்டு என்கிட்ட அதல போடுது. இன்னைக்கு காலையில ஏதோ கேட்டேன் எந்தா அப்படிங்கறான். ஆஹா நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். அப்போ ஒரு லாங்குவேஜ் விட்டு வைக்கல, அடுத்து மலையாளம் வந்துடுது. இது மலையாளம் இல்ல, தெலுங்கா. இந்த பாரு கன்னடம் வருது பாரு. ஐயோ சின்ன வயசுல எனக்கு வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அது என்னோட ஆம்பிஷனா இருந்தது. ரொம்ப வருஷம் அதுதான் என்னோட ஆம்பிஷனா இருந்தது. பட் somehow I became a doctor. இப்போ எங்க வீட்ல கூட எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவ வந்து கலெக்டர் ஆயிடுவா. ஏன்னா அவ சொல்லிட்டா நான் யூபிஎஸ்சி எழுதுறேன். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னோட ஆம்பிஷனை அவ காப்பி பண்ணது எனக்கு கொஞ்சம் அப்பப்போ இது நம்ம தானே யோசிச்சோம். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. யூபிஎஸ்சி என்னோட மெயின் ஆம்பிஷன் இல்ல. அண்ட் அவ தான் சார் சொன்னா யூபிஎஸ்சி எழுது உனக்கு எனக்கு இன்ஸ்டிங்க்ட் சொல்றது நீ கிராக் பண்ணிடுவ அப்படின்னு சொன்னது அவ சார். பாஸ் அப்ப நம்ம காட்டிங் குடுக்குறோம் கூட்டிங் குடுக்குறோம் பாஸ். இப்போ நான் அவளை பார்த்து காப்பி எடுக்கிறேன்றா சார். நான் அவ தான் நீ எழுது நீ கிராக் பண்ணுவேனா இப்போ வந்து இப்படி சொல்றா சார். அவ பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பட் ஸ்டில் இட் வாஸ் மை ஆம்பிஷன். அந்த மை ஆம்பிஷன்ங்கிறது மட்டும் தான் இங்க இடிக்குது. நான் என்ன கேனியனா? இல்லையா? நான் என்ன முட்டாளா? நீ தான் கலெக்டர், ஆனா ஐடியா என்னது? அவ்வளவுதான் விஷயம். இவர்தான் மாப்பிளையா? இல்லண்ணே மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதான் நல்லா இருக்காரு. ஆக்சுவலா நேஷனல் பிளேயர் ஹேண்ட்பால்ல அக்கா வந்து மெடல் எடுத்துட்டு வரா. அம்மா உன் மகன் போட்டி மேல போட்டியா ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்கு? இதுக்கு தாண்டா. என்னமா அதே கப்பா அதே மெடலை என்னால ஏன் எடுக்க முடியாது? அந்த ஒரு பொறாமை இருக்கு அவளுக்கு. எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அதை அவங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இது காப்பி, இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பிடிக்கல. இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நான் பண்றேன். அவளை பார்த்து நான் பண்ணல. அவங்களும் அந்த கெரியர்ல மேல வரதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? பொறாமப்படுறியா? எங்க வியாபாரம் பண்ணி பொழைச்சுறானு வகுத்தறிச்சல். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது உங்க தங்கச்சிக்கு சொல்லி கொடுக்கல, உங்களுக்கு என்ன தயக்கம்? அவ கத்துக்க கூடாது அந்த விஷயத்தை. ஒரு வீட்ல ஒருத்தவங்க தான் அதுல இருக்கணும், ரெண்டு பேர் இருக்க கூடாது. இருக்க கூடாதுடா. ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். அவளுக்கு அவன் நினைக்கிறது நடக்குது. அப்போ நம்மளும் அப்படி இருந்தா நடக்குமே அப்படின்ற ஒரு அற்பாசை தான். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா என்னன்னா அதோட இம்பாக்ட்ஸ் வந்து என்னால தாங்கிக்க முடியும். என் மூஞ்சி முன்னாடி ஒருத்தவங்க வந்து என்ன திட்டுறாங்க எது பண்றாங்கன்னா என்னால அது தாங்கிக்க முடியும். She is very sensitive. She is very good. நான் ஓபனாவே சொல்றேனே, அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு 24 வருஷம் வாழ்ந்திருக்கோம் சார். அந்த 24 இயர்ஸ்ல being good has not fetched anything good for me. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. நீ எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல பேர் நீ வந்து எடுத்து வச்சிருக்க. நீ அந்த பேரை நீ அப்படியே வெச்சுக்கோ. ஏன் இப்ப நீங்களும் நல்ல பேர் எடுங்க, என்ன பிரச்சனை? நீங்களா கெட்ட பேர் எடுத்து வச்சிருக்கீங்களா? ப்ரமோஷனை தேடி போற போலீஸ்காரன் நான் இல்ல. நான் எடுக்கிற நடவடிக்கையை பார்த்து ப்ரமோஷன் என்ன தேடி வரணும். வீட்ல செவுரு இருக்கு. அந்த செவுரை வந்து நாங்க உடைச்சிட்டு வெளியே போறோம். இப்ப பிரச்சனை என்னன்னா வீட்டுக்கு அடங்கி இல்ல நல்ல பொண்ணா இருந்த ஒருத்தவங்க அதே செவர் மூலமா வெளில வர்றப்போ என் அம்மா அப்பா அந்த செவரை திருப்பி கட்டிடுவாங்களோன்ற பயம் எங்களுக்கு. புரியுதா? ஒரு காலகட்டத்துல ஒரு 80கள்ல அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் வேலைக்கு போறதா புரட்சி போல பார்த்தாங்க. ஏன் பார்த்தாங்க? இப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா. தெரியாது. நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெngth இருக்கு, அந்த ஸ்ட்ரெngth வச்சு ஒரு பேரியரை உடைக்கிறீங்கன்னா நீங்க உங்க அக்கா கையில பிடிச்சு கூட்டிட்டானே போணும்.
I'm just trying to say that it cannot be justifiable. It's wrong. It's a complex. It is wrong. It is sugar coated. It is being brought that way. ஏய் மண்டையா இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். எங்க வீட்ல அவ தான் என்ன நல்லா பாத்துப்பா. அம்மா அப்பா எங்க வெளில போனாங்கன்னா கூட அவள்ட்ட தான் சொல்லிட்டு போவாங்க, அக்காவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சுகவாசின ஏஜ்ல அவளுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அதெல்லாம் பார்க்கும்போது I'm so proud of her. அவளை பார்த்து நான் இன்ஸ்பயர் தான் இருக்கேன். பெருமையா இருக்குடா. ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு ஒரு 20-25 வயசு வரும்போது கல்யாணம் பேசுவாங்கல்ல. இப்ப எனக்கும் வந்து பார்க்க போறாங்க. அம்மா அப்பாவை மிஸ் பண்ணதோட நான் அவ்வளவுதான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு அழுகே வராதுன்னு ஒரு கேரக்டர் சொன்னிச்சு, அது யாரு? அவங்க சொன்னப்போ அதேதான். நானும் அக்கா ரொம்ப வருஷம் ஃபைட்டிங் அப்படிதான் இருக்கும். சண்டை சண்டை சண்டை. நாங்க வந்து ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண ஆரம்பிச்சது இந்த 2-3 இயர்ஸ் தான். இன்னும் ஒரு 1 இயர் மேக்ஸ் அக்கா கல்யாணம் ஆகி போயிடுவாங்க. ரொம்ப வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி. மம்மி பாப்பாக்கு பச்சிக்குது. மம்மி சிக்கா ஆயிச்சா? சிக்கா பாப்பா பசிக்குது. அம்மா வந்து நான் தான் மம்மி, எனக்கு வந்து நீங்க பீனட் பட்டர் வச்சு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்கணும். என்னடா நடக்குதுங்க? இது குடும்பமா குக்கு வித்து கோமாளியாடே? ஆளாளுக்கு ஒரு டோர்ல பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க மம்மம் சொல்லுங்க. ஐயோ எனக்கு அப்படி வருது. ஐயோ மம்மி எனக்கு சிக்கா செய்ய அதுல சாஸ் போடு, அப்புறம் வந்து உப்பு போடு, உப்பு நிறைய போடு. ஆத்தாடி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இதுக்கு நடுவுல எங்க அம்மா ஓடிடுவாங்க. நான் ஓடுறேன்டா டேய், என் சாக்கோட ஓடுறேன். நான் என்ன பண்ணுவேன், தாத்தா வரும்போது சிஷினியா அப்படின்னு தாத்தா கிட்ட